அனைவருக்கும் வணக்கம். 2025-26 இந்த கல்வியாண்டுக்கு கலை திருவிழா கலந்துக்கிற மாணவர்கள் விவரங்களை எமிஸ் இணையதளத்தில் நாம் பதிவு பண்ணணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இப்போ எமிஸ் வெப்சைட்டில் எனபிள் ஆயிடுச்சு. நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு குரோமில் போயிட்டு எமிஸ் வெப்சைட்டில் லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணினீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதில் ஸ்கூல்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் கிளப்ஸுக்கு கீழே தனியாக ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. ரிப்போர்ட்ஸ் இருக்கும். ரிப்போர்ட்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அப்படின்னு இருக்கும். அந்த காம்படிஷனில் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை தான் நம்ம டச் பண்ணணும். காம்படிஷனில் இருக்க ப்ரோக்ராம் டச் பண்ணோம் அப்படின்னா ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் காமிக்கும். இதில் கலை திருவிழா 2025-26 அப்படின்றத நாம் செலக்ட் பண்ணணும். ஸோ இதை செலக்ட் பண்ண உடனே கிளாஸை செலக்ட் பண்ண சொல்லும். அதாவது நமக்கு எந்தெந்த கேட்டகரி வைஸ் நமக்கு போட்டி நடக்க போதோ அந்தந்த கேட்டகரி வைஸ் முதல் வகுப்பு மற்றும் 2ஆம் வகுப்புக்குன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். 3 to 5 ஸ்டாண்டர்ட்னா 3 to 5 செலக்ட் பண்ணணும். 6 to 8னா 6 to 8 செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும். 9-10னா 9-10 செலக்ட் பண்ணணும். 11-12னா 11-12 கேட்டகரியை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் 6 to 8ன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேட்டகரிக்குரிய போட்டிகள் அனைத்தும் இதில் விசிபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் காம்படிஷன், இண்டிவிஜுவலா இல்லை டீமா. இண்டிவிஜுவல்னா இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கோங்க, டீம்னா டீம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஈவென்ட் கேட்டகரி. இண்டிவிஜுவல்ல நிறைய போட்டிகள் இருக்கு இல்லைங்களா? கவின்கலை, நுண்கலை, இசை வாய்ப்பாடு, நடனம், நாடகம், அந்த மாதிரி 4 வகையான போட்டிகள் 6 to 8 மாணவர்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ஹெட்டிங்ல எந்த போட்டியில அந்த மாணவர் பங்கு பெற போறாங்களோ அந்த போட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கவின்கலை, நுண்கலைனா கவின்கலை, நுண்கலைன்றதை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட். அந்த கவின்கலை, நுண்கலையிலே சப்ஹெட்டிங்ஸ் இருக்கு. ஓவியம், வரைந்து வண்ணம் திட்டுதல், களிமண் சுதை வேலைப்பாடு, மணல் சிற்பம், ரங்கோலி. ஸோ இந்த சப் கேட்டகரியில எந்த போட்டியில அந்த மாணவர்கள் பங்கு பெறாங்களோ அந்த போட்டியை நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதும் நமக்கு இங்க 3 ஐக்கன் காமிக்கும். ஒன்று ஆட் பார்ட்டிசிபென்ட், வியூ பார்ட்டிசிபென்ட், செலக்ட் வின்னர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆட் பார்ட்டிசிபென்ட். ஆட் பார்ட்டிசிபென்ட் தான் நம்ம கொடுக்கணும். ஆட் பண்ண பிறகு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் எல்லாம் வியூ பார்ட்டிசிபென்ட்ல இருக்கும். நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு நம்ம ஸ்கூல் லெவலில் யார் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு நம்ம டச் பண்ணணும். யாரை ஃபர்ஸ்ட் டச் பண்றோமோ அவங்க ஃபர்ஸ்ட் வின்னர், யாரை செகண்டை டச் பண்றோமோ செகண்ட் வின்னர். அவ்வளோதான் வின்னரை பொறுத்த வரைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆடு பார்ட்டிசிபென்ட் தான் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் உங்க பள்ளியில எவ்வளவு மாணவர்கள் இருக்கிறாங்களோ அனைத்து மாணவர்களுமே பங்கு பெற மாதிரி நாம பதிவு பண்ணணும். இப்ப நமக்கு எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணக்கூடாதுன்னா விடுபடக்கூடாது. பார்ட்டிசிபெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வின்னர்ல எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்றாங்களோ அவங்கள நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. பட் பார்ட்டிசிபென்ட் பொறுத்த வரைக்கும் அனைத்து மாணவர்களும் எல்லா போட்டியிலையும் எல்லா மாணவர்களும் பங்கு பெறணுன்றது கிடையாது. உங்க ஸ்கூல்ல ஒரு 50 மாணவர்கள் இருக்காங்கன்னா அந்த 50 மாணவர்களை ஒரு 5 போட்டி இருக்குன்னா ஒரு போட்டிக்கு 10 பேருன்ற மாதிரி நீங்க பிரிச்சு நீங்க பார்ட்டிசிபெண்டா போட்டுடணும். ஸோ எந்தெந்த மாணவர்கள்லாம் போட்டியில பங்கு பெறாங்களோ அவங்களுக்கு நேரா இருக்கிற அந்த செக் பாக்ஸை நீங்க டச் பண்ணணும். வேற ஒண்ணுமே கிடையாது. டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் இருக்கும். ஸோ அந்த சப்மிட் பட்டனை கொடுத்தோம் அப்படின்னா சேவ் ஆயிடும். ஸோ இவ்வளவுதான். தேங்க்யூ.